வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார்டன் லவராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிடிச்சமான ஒரு விஷயம் தான். அதாவது சாமந்தி செடியை பற்றின நிறைய கேள்விகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க. அண்ட் நிறைய பேர் நான் ரிப்பீட்டடாக பார்க்குறேன், மற்ற வீடியோஸ்லையுமே போய் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடி பற்றின ஒரு சில கேள்விகள் தான் நிறைய பேர் தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அந்த கேள்விகளுக்கான பதில் தான் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்குமே 100% தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது தான். நான் எப்படி என்னோடய டெரஸ் கார்டனில் வச்சுருக்கேன், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், அது எந்த மாதிரியெல்லாம் கேர் பண்ணிக்கணும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக மிஸ் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் சாமந்தி செடியை வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்க வேண்டியது அது நாட்டு சாமந்தியா அப்படின்றத பாருங்கள். நாட்டு சாமந்தி வகைகள் தான் நமக்கு நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஹைப்ரிட் சாமந்தி செடிகள் பார்க்குறதுக்கு பூக்கள் பெருசாக அழகாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் தொடர்ந்து வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அதனால் நாட்டு சாமந்தி ரகங்களாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நர்சரியிலையும் சரி, ஆன்லைன் நர்சரியிலையும் சரி, நிறைய பேர் சாமந்தி செடிகள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா சாப்ளிங்ஸாகவே சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி சாப்ளிங்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. நீங்கள் பெரிய செடியாக வாங்கி வச்சு ஒரே முறை அது காஞ்சி போயிடுறதுக்கு பதிலாக நீங்கள் சாப்ளிங்ஸாக வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நானும் அது செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சாப்ளிங்ஸும் வாங்கி வச்சுருக்கேன் அண்ட் செடியாகவும் வாங்கி வச்சுருக்கேன். இந்த எல்லோ கலர் சாமந்தி அப்புறம் இந்த ஒயிட் கலர் சாமந்தி நான் வச்சுருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே நான் செடியாக வாங்கி வச்சது தான். அது இப்போ ரீசெண்டாக நான் வாங்கி வச்சது. ஆனால் அதுவுமே நாட்டு சாமந்தி தான், ஹைப்ரிட் கிடையாது. சாப்ளிங்ஸாக வாங்கி வச்சது இந்த பர்பிள் அப்புறம் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நான் சாப்ளிங்ஸாக வாங்கி வச்சு வளர்த்தது தான். ஸோ இப்போ சாப்ளிங்ஸ் தான் வாங்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். நிறைய ஆன்லைன் நர்சரியில் ஆஃபரில் போடுறாங்க. சாப்ளிங்ஸே 20 பிளான்ட்ஸு, 10 கலர்ஸு, அப்புறம் 6 கலர்ஸு, 30 பிளான்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ப்ரொஃபஷ்னல் கொரியரில் தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 1 or 2 டேஸில் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கு ரெடியாக மண் கலவை தொட்டி எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. வந்ததுமே அதை நடவு பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது தாங்கும். இல்லைன்னா சாப்ளிங்ஸுன்றதுனால நீங்கள் ஒரு நாள் கழித்து வைக்கலாம், 2 நாள் கழித்து வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்பவே வாடி போயிடுது, அது வர்றதும் கிடையாது. அதனால் உங்களுக்கு கைக்கு கிடச்சோடனே நீங்கள் நடவு பண்ணிவிடுங்க இந்த சாமந்தி சாப்ளிங்ஸை. அடுத்ததான் மண் கலவை பார்த்தீங்கன்னா, நீங்கள் நர்சரியிலே மண் மூட்டையாக வச்சுருப்பாங்க. 20 கிலோலேருந்து 30 கிலோ வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த மூட்டை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த மண்ணிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாட்டு சாணத்தோட எரு கலந்து தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு எத்தனை மூட்டை வேணுமோ அத்தனை மூட்டை வாங்கிக்கோங்க. அது கூட நீங்கள் தனியாக கோகோபீட் அப்படியே ஒரு கேக் மாதிரி இருக்கும் பாருங்கள், பெரிய கேக் மாதிரி இப்போ இந்த பெரிய கவரில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் ஒன்று வாங்கினீங்கனாலே போதும், அதுவே நமக்கு ரொம்ப வரும், நிறைய தொட்டிகளுக்கு வரும். அதுக்கப்புறமா வேப்பம் புண்ணாக்கு, அது பவுடர் மாதிரி இருக்கும், நீம் பவுடர்னு இருக்கும். ஸோ அது வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வெர்மி கம்போஸ்ட் வாங்கிக்கோங்க. கூடவே ஆட்டுப்புழுக்கை இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது வெர்மி கம்போஸ்ட் கண்டிப்பாக முக்கியமாக தேவை. கோகோபீட்டும் கண்டிப்பாக தேவை. ஸோ இது கலந்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து கோகோபீட்டோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் மண் தொட்டிக்கு போடும் பொழுது மண் கலவை அப்புறம் இது ஒரு கைப்பிடி அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுங்க. இல்லை மண்ணோடு சேர்ந்து மொத்தமாக கலந்து கூட நீங்கள் போட்டு விடலாம். ஸோ இதே மண்கலவை தான் நான் எல்லா செடிகளுக்குமே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மண்கலவை தான் நான் சாமந்தி செடிக்கும் கொடுத்துருக்கேன். அதுக்குன்னு தனித்தனியாக நான் மண்கலவையெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா செடிகளுக்குமே இதே மண்கலவையில் தான் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் உரம். என்ன மாதிரியான உரம் கொடுக்குறேன் அப்படின்னா டிஏபி தாங்க. நீங்கள் நர்சரியில் கேட்டிங்கனாலே தருவாங்க. இந்த மாதிரி பிளாக் கலர்ஸில் இருக்கும், சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளாக் கலர் டிஏபி தாங்க நான் கொடுக்குறது. அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பால்ஸ் தான் ஒரு செடிக்குன்னு கொடுப்பேன். அதுவும் 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்தா மட்டுமே போதும். ஆனால் இது கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் நல்லா பூக்கள் வைக்கும். ஸோ நிறைய மொட்டுகள் வரும், புதிய தளிர்கள் வரும், எல்லாமே சூப்பராக கிடைக்கும் நமக்கு. எதுவுமே பண்ணாமல் நமக்கு செடி வரலையே நம்ம நினைக்கக்கூடாது. அதனால் டிஏபி கண்டிப்பாக 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும். இப்போ இந்த சாமந்தி செடிகள் வைக்கிறோம், இது காஞ்சு போயிடுது, இலைகள்லாம் காஞ்சு போயிடுது, செடி நல்லா பூத்துட்டே இருக்குது, ஆனால் செடிகள் காஞ்சு போகிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக சாமந்தி செடி அந்த மாதிரி தாங்க ஆகும்.
ஆகும். ஏன்னா சாமந்தி செடி வந்து ஒரு முறை பூ வச்சுது அப்படின்னா நல்லா மொட்டு வைக்கும். மொட்டு வச்சு நல்ல பூ பூக்கும். ஒரு 3 முறை 4 முறை நல்ல பூ பூத்துட்டு இலைகள்லாம் அப்படியே காஞ்சிக்கிட்டே வரும். காஞ்சிக்கிட்டே வந்து அந்த செடியே வந்து காஞ்சிரும். அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. பக்கத்தில் வந்து கிளை செடி வந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி காயும் பொழுது கண்டிப்பாக பக்கத்தில் வந்து கிளை செடிகள் வரும். இது நாட்டு சாமந்தியில் மட்டும்தான் இருக்கும். ஹைப்ரிட் சாமந்தியில் வருமா வராதான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹைப்ரிட் சாமந்தி வாங்காதீங்க, அது வைக்காதீங்க, கிளை செடிகள் வராது, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாட்டு சாமந்தி மட்டுமே வாங்கிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி கிளை செடிகள்லாம் உங்களுக்கு நிறைய வைக்கும். ஸோ பக்கத்தில் கிளை செடிகள் வரும்பொழுது நீங்கள் உங்களுக்கு நல்ல பூ பூத்த மொட்டு வச்ச அந்த செடி போகுதேன்றது கவலையே வேண்டாம். ஏன்னா சாமந்தி செடி எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும், நாட்டு சாமந்தி செடி. அதனால் அதுக்காக பயப்பட வேண்டாம். நம்ம புதுசாக வாங்கி வச்சு வரும்பொழுது இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்ளிங்ஸ் வாங்கி வச்சு தான் நல்லா தலை வந்திருக்கு இன்னும். ஆனால் இதில் பூ விடலை. இதில் பூ விட்டு முடித்ததுக்கு அப்புறமா தான் இது வந்து அப்படியே காஞ்சிக்கிட்டே வந்து பக்கத்தில் கிளை செடிகள் வரும். அது வரைக்கும் கிளை செடிகள் வராது. ஸோ நமக்கு ஒரு முறை அதில் நல்ல பூ விட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் பக்கத்தில் கிளை செடிகள் வந்திருக்கான்னு அப்பப்போ நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா காஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. கண்டிப்பாக கிளை செடிகள் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. அப்படி கிளை செடிகளே வரலை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா அந்த காஞ்ச செடியை பிடுங்கி போட்டுடலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மண் வந்து ரொம்ப சொதன்னு இருக்கக்கூடாது. தண்ணி வந்து ரெகுலராக நீங்கள் ஊற்றுறீங்க. வெயில் காலத்தில் கண்டிப்பாக ட்ரை ஆகிடும். ஆனால் மழை காலத்துலலாம் நமக்கு தேவைப்படாது. அண்டு கொஞ்சம் வெயில் இல்லாத நாட்களில் கூட நமக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற தேவையில்லை. ஏன்னா அதிகமாக ஊற்றுனீங்கன்னா வேர் வந்து சீக்கிரமே அழுகிடும். இதனுடைய வேர் வந்து ரொம்ப சாஃப்டாக மெல்லிஸாக இருக்கிறதுனால நிறைய தண்ணி ஊற்றும் பொழுது கண்டிப்பாக அழுகி போயிடும். அதனால் மண் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. அப்போ தான் வந்து சாமந்தி செடி நமக்கு எப்போவுமே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உரம் வந்து டிஏபி மட்டும்தான் சொல்லியிருந்தோம். நான் அது மட்டும் இல்லாமல் எல்லா செடிகளுக்குமே நான் இன்னொரு விஷயமும் பண்ணுவேன். அதாவது நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு, ஃப்ரூட் வேஸ்ட் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சு அரிசி கழிஞ்ச தண்ணி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கழுவின தண்ணி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, காய்கறி கழுவின தண்ணி எல்லாம் இருக்கும். அது எல்லாமே ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அண்ட் வெங்காயத்தோல், பூண்டு தோல், இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டு, ஃப்ரூட் வேஸ்ட்டு இதெல்லாம் கூட அந்த பக்கெட்டில் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றிடுவேன். ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா அந்த பக்கெட் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா அந்த வேஸ்ட்டெல்லாம் தூக்கி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஊற்றுவோம் பாருங்கள். டெய்லி தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியோட ஒரு மக் மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றுவேன். அப்படியே ஊற்றிட மாட்டேன். ஏன்னா அது வந்து அதிகப்படியான காரத்தன்மை இருந்ததுன்னா செடிகள் வந்து உடனே செத்து போயிடும். அதனால் நம்ம நிறைய வாட்டரோட ஒரு மக்கு மட்டும் அந்த வேஸ்ட் வாட்டரை வந்து நம்ம கலந்து ஊற்றணும். அப்படி ஊற்றிட்டே வந்தீங்கன்னா அது வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஊற்றுனீங்கனாலே போதும். ஏன்னா அந்த ஒரு பக்கெட் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் செடிகள் கூட பிரித்து கூட ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி ஊற்றிட்டே வந்தீங்கன்னா கூட நல்ல மொட்டுக்கள் வைக்கும், நல்ல தளிர்கள் வரும், காய்கறிகளும் நல்லா வந்து காய்க்கும், பூச்செடிகளும் நல்லா பூத்து குலுங்குங்க. இதையே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பூக்கள் செடிகளை பாருங்கள். இந்த செம்பருத்தி செடியில் பாருங்கள், கருப்பாக குட்டி பூச்சிகள் மாதிரி இருக்குது. எறும்பு பூச்சிகள், அது என்ன பூச்சின்னு தெரியல எனக்கு. ஆனால் கருப்பாக ஒயிட்டாக அப்படி இருக்குது. ஆனால் மாவு புழுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பூச்சிகள் புழுக்கள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இந்த புழுக்கள் பூச்சிகள் போகிறதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு என்ன மருந்து நான் போட போகிறேன் அப்படின்றது போட்டுட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது வந்து எனக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச சாமந்தி செடிகளை பற்றின டிப்ஸும் சரி, இந்த பூச்சி புழுக்கள் போகிறதுக்கான டிப்ஸாக இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.